அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக தவிர்க்க முடியாத காரணத்தினால காணொளி வெளியாகலை. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கே பதிவிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 3ஆம் தேதி இன்றைக்கி விடுதலை போராட்ட வீராங்கனை அன்னபூர்ணா மகாராணாவோட பிறந்த தினம் என்று விடுதலை போராட்ட வீராங்கனை பெண்கள் உரிமைக்காக போராடிய சமூக சீர்திருத்தவாதியான அன்னபூர்ணா மகாராணா ஒடிஷா மாநிலத்தில் 1917ஆம் ஆண்டு பிறந்தவர். சம்பாரான் சத்தியாகிரக வருஷத்தில் மாஜிஸ்திரேட்டாக பணிபுரிந்த தந்தை மகாத்மா காந்தியின் அறைகூவலை ஏற்று அப்பதவியை துறந்தார். விடுதலை இயக்கத்தில் பங்கேற்றார். அருமை மகள் வீட்டிலேயே கல்வி கற்க ஏற்பாடு செய்தார். பெற்றோர் மட்டுமின்றி இவரது உறவினர்கள் பலரும் விடுதலை வேள்வியில் பங்கேற்றவர்கள். அபார நினைவாற்றல் கொண்ட அன்னபூர்ணா 12 வயதில் பகவத்கீதை முழுவதையும் மனப்பாடம் செய்துவிட்டார். 14 வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். வானர் சேனா என்ற சிறு வயதினருக்கான விடுதலை இயக்கத்தில் முக்கிய உறுப்பினராக செயல்பட்டார். பெற்றோருடனும் சகோதரருடனும் இணைந்து கட்டாக் மாவட்டத்தில் 5 ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்தார். வார்தாவில் ஆசிரியர் பயிற்சி பெற்றார். பட்டியல் பிரிவு மக்களின் முன்னேற்றத்துக்காக பல போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். பல தலைவர்களிடம் அறிமுகம் பெற்ற இவர் காங்கிரசின் அனைத்து மாநாடுகளிலும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்றார். இவரது தலைமை பண்பையும் தேசபக்தியையும் காந்திஜி பாராட்டினார். ஒடிசாவில் விடுதலை போராட்ட திட்டங்களுக்காக காந்திஜி பல கடிதங்கள் மூலம் இவருக்கு வழிகாட்டினார். இவர் நல்ல குரல் வளமிக்கவர். தேசபக்தி பாடல்களை பாடி விடுதலை கனல் மூட்டினார். 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு முதலாக சிறை சென்றார். 1934இல் காந்திஜி நடத்திய நீண்ட பாத யாத்திரையில் கலந்து கொண்டார். வெள்ளையனே வெளியேறி உள்ளிட்ட பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றார். விடுதலைக்கு பிறகு பதவிகளை நாடாமல் எளிமையாக வாழ்ந்தார். ஏழை மக்களின் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். மத்திய பிரதேசத்தில் சம்பல் கொள்ளையர்களின் மனமாற்றத்திற்கான மகத்தான பணிகளில் ஈடுபட்டிருந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுடன் இணைந்து பணியாற்றினார். தஷ்யூ ஹிருதயரா தேவதா மற்றும் அம்ருத் அனுபவ் என்ற தனது நூல்களில் சம்பல் பள்ளத்தாக்கு திட்ட பணி அனுபவங்களை விவரிச்சிருக்கிறார். இவர் ராய்கடா மாவட்டத்தில் பழங்குடியினருக்காக இலவச பள்ளிக்கூடத்தை திறந்தார். வினோபாவையின் பூமிதான இயக்கத்திலும் கலந்து கொண்டார். நெருக்கடி நிலையை எதிர்த்து போராடியவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார். விடுதலை போராட்ட அனுபவங்கள் குறித்து ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் மற்றும் போதை பழக்கத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தினார். பல்வேறு சமூக அமைப்புகளில் இணைந்து பணியாற்றினார். மகாத்மா காந்தியின் பல படைப்புகள் ஒரிய மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். இவரது இலக்கிய சேவைகளுக்காக சரள புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. உத்கல் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. அதனால் இவர் உத்கல் ரத்னா என்று அழைக்கப்படுகிறார். அன்னபூர்ணா மகாராணா, ஆனால் அவங்க எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா உத்கல் ரத்னா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பட்டப்பேர் யார் இந்த பட்டத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா கௌரவ டாக்டர் பட்டம். இந்த பட்டம் உத்கல் பல்கலைக்கழகம் வழங்கியிருக்குது. அர்ப்பணிப்பு உணர்வுடனும் தேசபக்தியுடனும் சேவையாற்றிய இவரது வாழ்க்கை பலருக்கும் உத்வேக சக்தியாக விளங்கியது. இறுதி மூச்சு வரை ஏழை எளியவர்களின் நலனுக்காக பாடுபட்டவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான அன்னபூர்ணா மகாராணா 95வது வயதில் 2012ஆம் ஆண்டு தான் 2K10 கிட்ஸ் பிறந்த வருஷத்துல தான் இறந்து போயிருக்கிறாங்க. நம்மளை விட்டு நீங்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த காணொளி செவ்வாய்க்கிழமைக்கான காணொளி. கிட்டத்தட்ட நவம்பர் 3 பொறுத்துக்கொள்க, திங்கக்கிழமைக்கான காணொளி. காலதாமதமாக தான் வெளியாகுது. என்ன தவிர்க்க முடியாத காரணங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை நம்ம இவரை நினைவு கூறுவோம். இவருடைய அந்த புஸ்தகத்தை தஷ்யூ ஹிருதயரா தேவரா இவர் எழுதின அந்த ஒரு புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் அம்ருத அனுபவம். ஏன்னா அந்த படைப்பாளிகள் முக்கியமான ஒரு தலைவர்களோட எழுதின புஸ்தகத்தை பற்றி
போட்டித் தேர்வில் கேள்விகள் கேட்பாங்க. அதுக்காக இந்த பதில். நன்றி, வணக்கம்.